குருவே சரணம். அனைவருக்கும் வணக்கம். இப்போ ஒவ்வொரு ஊரில் ஒவ்வொரு ஜோசியர் ஒவ்வொரு விதமாக இந்த திருமண பொருத்தத்தை பற்றி பார்க்குறாங்க. அதே மாதிரி நாங்களும் எங்கள் ஊரில் நிறைய பேர்ட்ட ஜாதகம் பார்த்து தான் திருமணம் பண்ணி வச்சாலும் பிரச்சனைன்னு நிற்கிது. அப்போ இந்த ஜோசியர் ஒருத்தர் பொருத்தம் இருக்குங்கிறாரு, இன்னொருத்தர் ஜோசியர் பொருத்தம் இல்லைங்கிறாரு. இது எப்படித்தான் தெரிஞ்சுக்கிறது? அப்போ திருமண பொருத்தமே பார்க்கக்கூடாதா? லவ் பண்ணி கல்யாணம் முடிக்கிறவங்களாம் திருமண பொருத்தம் பார்த்துட்டா கல்யாணம் பண்ணுறாங்க, இல்லை அந்த காலத்தில் தான் ஜாதகம் தான் எழுதி வச்சுருக்காங்களா? அதுவும் கிடையாது. திருமண பொருத்தமே இல்லாமல் தானே கல்யாணம் பண்ணாங்க, அவங்களாம் வாழ்ந்துக்கிட்டு தானே இருக்கிறாங்க. அப்புறம் எதுக்கு திருமண பொருத்தம் பார்க்கணும் அப்படின்னு ஒரு டவுட்டு எல்லா பேருக்கும் இருக்கும். சரி, அது ஒரு பக்கம். பொருத்தம் பார்த்தும் வாழ்க்கை சிறப்பாக இருக்க மாட்டேங்குது, பொருத்தம் பார்க்காம கல்யாணம் பண்ணி வாழ்க்கை சிறப்பாக ஓட்டுறவங்களும் உண்டு. ஏன்னா இப்போ உள்ள ஜென்ரேஷனுக்கு அப்போ சொந்தத்துக்குள்ளேயே முடிச்சுக்கிட்டாங்க, தெரிஞ்சவங்களுக்குள்ளேயே முடிச்சுக்கிட்டாங்க. அப்படிங்கும்போது ஊரில் பெரியவங்க இருப்பாங்க, அவங்கள மீறி எதுவும் செயல்பட முடியாது. வீட்டில் பெரியவங்க இருப்பாங்க, அவங்களுடைய சொல் பேச்சை பெற்றவங்க கேட்டு நடந்துட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி போய்கிட்டு இருந்த காலத்தில் இப்போ உள்ள ஜென்ரேஷனுக்கு படித்த பிள்ளைக்கு படித்த மாப்பிள்ளை தான் வேணும். அதே மாதிரி வருமானம் அதிகமாக சம்பாதிக்கக்கூடியது, அரசு வேலை, சொந்த வீடு, இப்படிலாம் எதிர்பார்க்கக்கூடிய காலகட்டத்தில் யாராக இருந்தாலும் பரவாயில்ல, வெளியூராக இருந்தாலும் பரவாயில்ல, அந்நியமாக இருந்தாலும் பரவாயில்லங்கிற ஒரு முடிவுக்கு வந்தாச்சு. அப்போ அந்நியம்னா அவங்களுடைய குணநலன்கள் எப்படின்னு தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அப்போ அதுக்காக மெயினாக திருமண பொருத்தம் பார்க்க வேண்டிய சூழ்நிலை வந்துருச்சு. இப்போ ஒவ்வொரு ஜோசியர் ஒவ்வொரு விதமாக பலன் சொல்கிறாங்க. அப்போ இதெல்லாம் பாமர மக்கள் தெரிஞ்சுக்கலாமான்னா அதுக்கு ஒரு சின்ன கணிதம் இருக்குது, அதையும் நான் சொல்கிறேன். நீங்கள் அந்த கணிதத்து மூலயமா நீங்களே திருமண பொருத்தம் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நட்சத்திரத்தை பொறுத்ததை சொல்லலை, நட்சத்திரம் ஆணுடைய பெண்ணுடைய நட்சத்திரமும் கணக்கு பண்ணி பார்க்கும்போது அந்த சாஃப்ட்வேரில் பார்த்தீங்கன்னாலே தெரிஞ்சு போகும். புத்தகங்கள் இருக்குது, திருமண பொருத்தம் பார்க்கக்கூடிய புத்தகங்கள் இருக்குது, அல்லது கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேரில் தட்டினீங்கன்னா அதுவே காமிச்சு கொடுத்துரும் இத்தனை பொருத்தம் இருக்குது. அது நட்சத்திர பொருத்தம் தான். அது ஒரு 20% வேலை செய்யும். வேலை செய்யாதுன்னு சொல்லலை, 20% கண்டிப்பாக வேலை செய்யும் அப்படின்னு எடுத்துக்கோங்க. மற்றபடி கட்ட பொருத்தம்னு சொல்கிறாங்கல்ல, இந்த கட்டத்துக்குள்ளே இப்படி இருக்குது, இந்த கட்டத்துக்குள்ளே இருக்குது, இது எப்படி அப்படி பார்க்குறது? அப்போ இந்த ராசிக்கு, ஆண் ராசிக்கு பெண் ராசி 6 8 வருதா, லக்னத்துக்கு 6 8 வருதா, அப்புறம் இங்கே சுக்கிரன் செவ்வாய் எப்படி இருக்காங்க, இங்கேயும் சுக்கிரன் செவ்வாய் எப்படி இருக்காங்க, புத்திர ஸ்தானாதிபதி புத்திர காரங்கள் எப்படி இருக்காங்க, இப்படியெல்லாம் பார்க்கணுமா? ஏகப்பட்ட குழப்பம் வருதே, இதெல்லாம் நாங்களும் தெரிஞ்சுக்கிற முடியாதா அப்படின்னு ஒரு சில பேர் கேட்பாங்க, எதிர்பார்ப்பாங்க. உண்மைதான். ஈஸியாக ஒரு கணிதம் சொல்கிறேன். அந்த கணிதத்தை நீங்கள் வீட்டில் இருந்த மாதிரி போட்டு பார்த்துடலாம். உங்களுக்குரிய வரணம் நீங்களே செலக்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கு மீறி உங்களுக்கு டவுட் இருந்தால் நீங்கள் ஜோசியரை நோக்கி போகலாம் அப்படிங்கிறதுக்காக வந்தாச்சு. இப்போ முதல்ல நீங்கள் நட்சத்திர பொருத்தம் பார்த்து நீங்கள் எடுத்துடுறீங்க. ஒரு 4 ஜாதகத்தை எடுத்து வச்சுடுறீங்க. இந்த நட்சத்திரத்துக்கு இந்த இது பொருந்தும் அப்படின்னு சொல்லி நீங்கள் சூஸ் பண்ணி எடுத்துடுறீங்க. ரைட்டு. அப்புறம் இந்த லக்னாதிபதி நட்பு கிரகங்கள், பகை கிடையாது. அதே மாதிரி இந்த ஜாதகத்தில் இந்த லக்னாதிபதி மறையலை, நல்லா தான் இருக்கிறாரு. அப்புறம் இந்த ராசியில் இந்த ராசி அதிபதி மறையலை. அப்புறம் செவ்வாய் சுக்கிரன் எப்படி இருக்கிறாங்க, இப்படியெல்லாம் பார்த்து நீங்கள் ஓரளவுக்கு நீங்கள் சூஸ் பண்ணி எடுத்துடுவீங்க. மற்றபடி லக்னத்துக்கு இந்த தோஷம்னு ஒன்று வருது பார்த்தீங்களா, அந்த தோஷத்தை பார்த்து தான் பயப்படுறாங்க. லக்னத்துக்கு 2 4 7 8 12 பாவகிரகங்கள் இருந்தால் தோஷம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இதுக்கு ஒரு மதிப்பு ஒன்று கொடுத்துருக்குறாங்க. இதுக்கு பேர் தோஷ சாமியம் அப்படிங்கிற ஒரு டைட்டில் வச்சு ஒரு பாடமாகவே போய்கிட்டு இருக்கு ஜோதிடத்தில். இது லக்னத்துக்கு மட்டும்தான் பார்க்கணுமா அப்படின்னா ராசிக்கும் பார்க்கணும். பார்க்கணுங்கிறது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஏன்னா ஜோதிடம் படித்தவங்களுக்கு எல்லா பேருக்கும் தெரிஞ்சிருக்கும். லக்னத்துக்கு 2 4 7 8 12 பாவகிரகங்கள் இருந்தால் தோஷம். ராசிக்கு, அதாவது சந்திரன் நின்ற வீட்டுக்கு 2 4 7 8 12 பாவகர்கள் இருந்தால் அது ஒரு வகையான தோஷம். ஏன்னா லக்னம்ங்கிறது உயிரை குறிக்கும். ஏன்னா 2 பேர் திருமணம் பண்ணி வைக்கிறோம்னா அவங்க 2 பேருக்கு மட்டும் சம்மந்தப்பட்டது இல்லை, 2 குடும்பம் சம்மந்தப்பட்டது, சமுதாயம் சம்மந்தப்பட்டது. இவங்களுடைய சொந்தக்காரங்களும் ஒன்றா சேரக்கூடிய அமைப்பு. ஏன்னா இந்த கணவன் மனைவி பிரிஞ்சுட்டாங்க, சண்டை போட்டு கணவன் பிரிஞ்சுக்கிட்டாங்கன்னா 2 குடும்பமே அடிச்சுக்கிறோம், மல்லு கட்டிக்கிறோம் இல்லையா? அதெல்லாம் பொறுத்து பார்க்கணும்னா இந்த லக்ன ரீதியாக பார்க்கலாம். லக்னத்துக்கு 2 4 7 8 பாவகிரகங்கள். அந்த பாவகிரகங்கள் யாரை சொல்கிறோம்? எல்லா பேருக்குமே தெரியும். இயற்கை பாவகிரகங்கள் சூரியன், செவ்வாய், ராகு, கேது ப்ளஸ் சனி. இங்கே செவ்வாய் மங்களகாரகனாக இருந்தாலும் பாவகாரகனாக தான் செயல்படுத்த போகிறார். இங்கே களத்திரக்காரகன் யாரை சொல்கிறோம்னா ஆணுக்காக இருந்தாலும் பெண்ணுக்காக இருந்தாலும் பொதுவான களத்திரக்காரகன் சுக்கிரன் தான். அப்போ இந்த சுக்கிரன் இருக்கிற வீட்டுக்கு 2 4 7 8 12 பாவகிரகங்கள் இருந்தால் இது ஒரு வகையான தோஷம் அப்படின்னு நம்ம எடுத்து வச்சு பார்க்கணும். இதை எப்படி பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லக்னத்துக்கு 2 4 7 8 12 பாவகிரகங்கள் இருந்தால் ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒவ்வொரு மதிப்பெண் போட்டுக்கோங்க. அதே மாதிரி சந்திரனுக்கு பார்க்குறீங்கன்னா அரை மதிப்பெண் போடுங்க. ஏன்னா லக்னம்ங்கிறது உயிர், சந்திரனுங்கிறது உடல், மனசு இல்லையா? சார்ந்து, அதாவது மன ரீதியாக அவங்க ஒத்து போவாங்களா, உடல் ரீதியாக ஒத்துழைப்பாங்களா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக சந்திரனுக்கு அரை மதிப்பெண் போடுங்க. சுக்கிரன் களத்திரக்காரகன், உணர்ச்சிக்கு காரகன் இல்லையா, அதுக்கு 4 மதிப்பெண் போடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு கணிதம் இருக்குது. அது ஒரு உதாரண ஜாதகத்தோடு போடுறேன்.
பாருங்கள், முதல்ல வந்து ஒரு பெண்ணுடைய ஜாதகத்தை டிஸ்பிளே கொண்டு வரேன். லக்னம் வந்து மீன லக்னமாக வந்திருக்குது, ராசி வந்து கன்னி ராசி வந்திருக்குது. லக்னத்துக்கு 2ஆம் இடத்துல கேது இருக்கிறாரு, 4ஆம் இடத்துல சூரியன் இருக்கிறாரு, 7ஆம் இடத்துல பாவகிரகங்களில் சந்திரன் மட்டும்தான் இருக்கிறாரு, 8ஆம் இடத்துல ராகு இருக்கிறாரு, 12ஆம் இடத்துல சனி வக்கரமாக இருக்கிறாரு. இப்போ 7ஆம் இடத்துல பாவகிரகங்களில் சந்திரன் தான் இருக்கிறாருன்னா விட்டுறலாம். அப்போ 2ல் கேது, 4ல் சூரியன், 8ல் ராகு, 12ல் சனி. அப்புறம் லக்ன ரீதியாக பார்த்தீங்கன்னா 4. இதுக்கு 4 மதிப்புன்னு போட்டுக்கோங்க. அப்புறம் ராசி, சந்திரன் ராசிக்கு கணக்கு பண்ணி பார்க்கணும். சந்திரன் கூட யாரும் இல்லை. அதே மாதிரி 2ஆம் இடத்துல ராகு இருக்கிறாரு, 7ஆம் இடத்துல கிரகம் இல்லை, லக்னத்தில் கிரகம் இல்லை, 8ஆம் இடத்துல கேது இருக்கிறாரு, அது போக 12ஆம் இடத்துல சுக்கிரன் தான் இருக்கிறார், பிரச்சனை இல்லை. இப்போ 2க்கு அரை மதிப்புன்னு சொல்லிக்கோம் இல்லையா, ராசி ரீதியாக பார்க்கும்போது அரை மதிப்பெண். அப்போ 2க்கு 1 அப்படின்னு கணக்கு பண்ணி அந்த ஏற்கனவே லக்னத்துக்கு 4 போட்டிருக்கோம்ல, அதோட சேர்த்து இந்த 1 சேர்த்துக்கிட்டிங்கன்னா 5 தோஷம். இப்போ இதே சுக்கிர ரீதியாக பார்க்கணும். சுக்கிரன் இருக்கிற வீட்டுக்கு, சுக்கிரன் சிம்மத்தில் இருக்கிறாரு, சுக்கிரன் இருக்கிற வீட்டுக்கு 2ல் சந்திரன் தான் இருக்காரு, பாவகிரகம் இல்லை, 4ல் இல்லை, 7ல் சனி இருக்கிறார், இதுக்கு ஒரு 1/4 மதிப்புன்னு போட்டுக்கோங்க. 8ல் எதுவும் கிரகம் இல்லை, 12லையும் கிரகம் இல்லை, அப்போ 1/4 தான். அப்போ எவ்வளோ மதிப்பெண்ணாச்சு? அப்போ 5 ஒரு 1/4, 5/4 தான் இந்த பெண்ணுக்குடைய தோஷத்துக்கு ஒரு கணக்கு அப்படின்னு வச்சுக்கலாம். இந்த பெண்ணுடைய தோஷத்துடைய கணிதம் அப்படிங்கிறது 5/4 அப்படின்னு போட்டுக்கோங்க. இதையே வந்து ஒரு ஆண் ஜாதகத்தை டிஸ்பிளே கொண்டு வரேன். பாருங்கள், இவங்களுக்கு வந்து விருச்சிக லக்னம் வந்திருக்குது, மகர ராசி வந்திருக்குது. இப்போ லக்னத்தில் யார் யார் இருக்காங்கன்னா சூரியன், செவ்வாய், ராகு, 3 கிரகங்கள் இருக்குது. இதுக்கே 3 மதிப்புன்னு போட்டுறணும். 4ஆம் இடத்துல சனி இருக்கிறார், இப்போ இதுக்கு ஒரு 4 மதிப்புன்னு போட்டிருக்கணும். 7ஆம் இடத்துல கேது இருக்கிறார், 5 ஆகி போச்சு. 12ஆம் இடத்துல பாவ கிரகங்கள் கிடையாது. இப்போ லக்ன ரீதியாகவே 5 மதிப்பெண் வந்துருச்சு. சரி, ராசி ரீதியாக பார்க்கணும்ல. அப்போ ராசிக்கு 2ஆம் இடத்துல சனி இருக்கிறார், இதுக்கு ஒரு அரை மதிப்பெண் போட்டுக்கோங்க. 4ல் கிரகங்கள் கிடையாது, 7ல் 8லையும் கிரகங்கள் கிடையாது, 12லையும் கிரகங்கள் கிடையாது. அப்போ 5.5 மதிப்பெண் ஆகிப்போச்சு. இப்போ லக்னத்துக்கு ஒரு 5, சந்திரனுக்கு ஒரு அரை மதிப்பெண், 5.5 ஆகிப்போச்சு. சரி, இப்போ சுக்கிரன் ரீதியாக பார்க்கணும் இல்லையா. சுக்கிரனுக்கு 2ஆம் இடம் லக்னமாக வருது, அந்த இடத்துல 3 பாவ கிரகங்கள் இருக்குது. அப்போ 3/4 அப்படின்னு கணக்கு வச்சுங்க. 4ஆம் இடத்துல பாவ கிரகம் கிடையாது, 8ஆம் இடத்துல வந்து ஒரு பாவ கிரகம் இருக்குது. அப்போ 4/4 1 மதிப்பெண். அப்போ ஏற்கனவே எவ்வளோ பார்த்துருந்தோம்? லக்ன ரீதியாக 5, ராசி ரீதியாக ஒரு அரை, 5.5, சுக்கிரன் ரீதியாக ஒரு மதிப்பெண், அப்போ 6.5. இப்போ 6.5 மதிப்பெண் கொண்ட ஒரு ஆணை 5.25 மதிப்பெண் கொண்ட ஒரு பெண்ணோட இணைக்கலாமானா இணைக்கக்கூடாது, தப்பு. ஏன் இணைக்கக்கூடாது? ஆணுக்கும் பெண்ணுக்கும் சமமாக இருக்கணுங்கிறத விட 1 மதிப்பெண் குறையலாம். இப்போ பெண்ணுடைய மதிப்பெண் 5.25 சொன்னோமா, அப்போ அதில் வந்து கொஞ்சம் கம்மியான 4.25 வரைக்கும் இருக்கலாம், கொஞ்சம் கூடனா 6.25 வரைக்கும் இருக்கலாம். ஆனால் இவருக்கு இருக்கிறது 6.5 இருக்குது. அப்போ ஒரு 1/4 மதிப்புன்னு கூட வருது. இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணி கல்யாணம் பண்ணலாமா? கல்யாணம் பண்ணலாம், ஒத்து போகிற மாதிரி இருந்தால், மன ரீதியாக ஒத்து போகிறதா இருந்தால் கல்யாணம் பண்ணலாம் அப்படிங்கிறத ஒரு கணக்கு. இது ஆண் ஜாதகத்தை வச்சு பெண்ணுக்கு கணக்கு போடலாம். ஏன்னா பிள்ளையை பற்றவங்களும் பார்ப்பாங்க, பெண்ணை பற்றவங்களும் பார்ப்பாங்க இல்லையா. யார் வேணாலும் அவங்களுடைய ஜாதகத்தை எடுத்து வச்சு தனக்கு வரக்கூடிய மருமகன் அல்லது மருமகள் தோசை எப்படி இருக்குது, நம்ம பையனுக்கு தோசை எவ்வளோ மதிப்புன்னு இருக்குது, நம்ம பையனுக்கு தோசை அதிகமாக இருக்குதா, இல்லை தன்னுடைய மகளுக்கு தோஷம் அதிகமாக இருக்குதா, நீங்களே ஒரு கால்குலேஷன் பண்ணி பார்த்துட்டு அதுக்கு தகுந்தாப்புல நீங்கள் வந்து மேட்ரிமோனியில் போய் ஜாதகங்கள் எடுத்திங்கன்னா, இன்றைக்கி மேட்ரிமோனியை போய் நிறையா ஜாதகங்கள் எடுத்து பாவம் அதுக்கே ஆயிரக்கணக்கில் செலவு பண்ணிட்டு இருக்கிறாங்க. 20,000 30,000 செலவு பண்ணி நூற்றுக்கணக்கான ஜாதகங்களை வாங்கி ஜோசியத்தை கொண்டு போய் கொடுத்து அவங்க பார்த்து இதுலேயும் பொருத்தமில்லைன்னு சொல்லி கழிச்சு கட்டிடுறாங்க. அப்படி பொருந்தி வர்றதை பெண் வீட்டார்ட்டையோ அல்லது மாப்பிள்ளை வீட்டார்ட்டையோ நம்ம பேசினோம்னா அவங்க வேற ஒரு ஜோசியத்தை பார்த்துட்டு அவங்க பொருத்தமில்லைன்னு சொல்கிறாங்க. மன ரீதியாக ரொம்ப நொந்து போய் நூலாகி போயிடுறாங்க யாரும் பெற்றோர்கள் இல்லையா. அப்போ நீங்களாவே இதுக்குரிய தோஷத்தெல்லாம் நீங்கள் வீட்டில் இருந்த மாதிரியே ஒரு கால்குலேஷனில் பண்ணி பார்த்துட்டு சரியாக இருக்குங்கிற பட்சத்தில் நீங்களாவே முடிவு எடுக்கலாம். உங்களுக்கு டவுட் இருக்குது, சந்தேகம் இருக்குதுன்னா உங்களுக்கு ஒரு ஃபேவரட்டான ஒரு ஜோசியர் இருப்பார் இல்லையா, அவர் நம்பிக்கையான ஜோசியர், அவர்கிட்ட போய் பார்த்துட்டு சரியாக இருக்குங்க போது நீங்களாவே தீர்க்கமாக முடிவு பண்ணிடலாம். இப்போ நான் காமிச்ச இந்த ஆணின் ஜாதகமும் பெண்ணின் ஜாதகமும் கணவன் மனைவி ஜாதகம் ஏற்கனவே கல்யாணம் முடித்தவங்க 4-5 வருஷம் ஆச்சு. இந்த 1/4 மதிப்பெண் கூடுறதுனால என்ன ஆயிருக்குன்னா புத்திர தோஷம் இருக்குது, புத்திர தாமதமாக இருக்குது. அப்போ ஏதோ ஒரு குறைய வைக்குது. ஜோதிடத்தில் கணிதத்தில் சொல்லி கொடுத்தது 1 மதிப்பெண் கூட இருந்தால் அல்லது குறைச்சிருந்தால் முடிக்கலாம். இங்கே அதை விட கொஞ்சம் கூட இருக்கிறதுனால இந்த புத்திர தாமதம் ஆகிட்டு இருக்குது. திருமணம் முடிஞ்சு 5 வருஷம் ஆயிடுச்சு. ஆனால் புத்திர பாக்கியம் உண்டு, அது ஒரு பக்கம் வச்சுக்குவோம். இந்த தோஷம் இதெல்லாம் நிர்ணயம் பண்ணும். 2ஆம் இடம் குடும்பத்தை, 4ஆம் இடம் சுகத்தை, வீடு மனை வண்டி வாகனத்தை, 7ஆம் இடம் இதெல்லாம் எல்லாருக்குமே பேசிக்க தெரியும் இல்லையா. அது உறவு முறையும் குறிக்கும். அப்போ மாமனுக்கு ஆகாதா, மச்சனுக்கு ஆகாதா,
நாத்தனாருக்கு ஆகாதா அப்படிங்கிறதெல்லாம் தெரியும் இல்லையா? இதெல்லாம் பார்த்துட்டு இந்த கணிதத்தையும் நீங்கள் ஒரு மேலோட்டமாக பார்த்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் ஜோசியத்தை தேடி போக வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு 100கணக்கான ஜாதகம் எடுத்தாலும் உங்களுக்கு தேவையானதை மட்டும் எடுத்துக்கொண்டு போய் உங்களுடைய சந்தேகத்தை கிளியர் பண்ணிக்கிட்டா சரியாக இருக்கும் அப்படிங்கிறத இதன் மூலயமா சொல்லிக்கிறேன். அப்போ திருமண பொருத்தத்தில் மற்றதெல்லாம் பார்க்க வேண்டாமான்னா மற்றதெல்லாம் பார்த்துக்கோங்க, மற்ற முறைகளையும் பார்த்துக்கோங்க. இதுவும் ஒரு முறை அப்படிங்கிறத சொல்கிறதுக்காக தான் வந்திருக்கிறேன். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.